Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvi Jura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல May 5th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first upgraded சர்பா ஆப்பை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க? அதாவது மேம்படுத்தப்பட்ட சர்பா செயலியினை எந்த மாநிலம் துவக்கி வைத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேரளா. இந்த சர்பா ஆப்போட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னேக் அவேர்னஸ் ரெஸ்கியூ அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆப். அக்ராஸ் த ஸ்டேட் ரியல் டைம் எமர்ஜென்சி கைடன்ஸ்க்காக டாக்டரையும் ஸ்னேக் எக்ஸ்பர்ட்ஸையும் இன்டெகிரேட் பண்றதுக்காக தான் இந்த அப்கிரேடட் சர்பா ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பார்வா has been operationalized by which institution? அதாவது பார்வா எந்த நிறுவனத்தால் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த பார்வாவோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. அக்ராஸ் த கண்ட்ரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷனையும் டிரான்ஸ்பரன்சியும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பிளாட்ஃபார்ம் May 4th 2026 இருந்து ஆபரேஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு. Next, which institute has developed a smart material that can both store energy and indicate charge level through color change? அதாவது ஆற்றலை சேமிப்பது மற்றும் நிறமாற்றத்தின் மூலம் மின்னூட்ட அளவை குறிப்பது ஆகிய இரண்டையும் செய்யக்கூடிய ஒரு திறன்மிகு பொருளை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெங்களூர்ல இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் நானோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்சஸ். நெக்ஸ்ட், பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அதாவது பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ ரீசெண்டா பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்காருக்கான நாமினேஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் எக்ஸைஸ் பிரகதி 2026? அதாவது பிரகதி 2026 பயிற்சியை நடத்தும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேகாலயா. இதுல பிரகதியோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மிஸ் ஃபார் growth அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். இந்த எக்ஸைஸ் எப்ப ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா May 18th to May 31, 2026. நெக்ஸ்ட், ஃபயர் சேஃப்டி வீக் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது தீ பாதுகாப்பு வாரம் எந்த அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. 2026க்கான ஃபயர் சேஃப்டி வீக் உடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேஃப் ஸ்கூல், சேஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபயர் சேஃப்டி அவேர் சொசைட்டி. இந்த வருஷத்துக்கான ஃபயர் சேஃப்டி வீக் எப்ப அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா May 4th இருந்து May 10th வரைக்கும். நெக்ஸ்ட், கூகுள் கிளவுட் இந்தியா ஏஐ ஹப் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதாவது கூகுள் கிளவுட் இந்தியா ஏஐ மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கையும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நமோ ஸ்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது நமோ ஸ்டால் விநியோக திட்டம் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். ஸ்ட்ரீட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வெண்டர்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக தான் ஜார்க்கண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த இன்வெஸ்டர் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் ஆன் 38th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் செபி. அதாவது செபியின் 38வது நிறுவன தினத்தில் தொடங்கப்பட்ட முதலீட்டாளர் விழிப்புணர்வு முன்னெடுப்பின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மிஷன் ஜக்ரூக். அக்ராஸ் த கண்ட்ரி பப்ளிக் மத்தியில சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பிராக்டிசஸையும் பினான்சியல் லிட்ரஸியும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வேர்ல்ட் சீட்ஸ் ஃபெஸ்டிவல் 2026 ஹெல்டட். அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான பழைய விதைகள் திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அரக்கு வேலியில தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நேச்சுரல் ஃபார்மிங் பிராக்டிசஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ரிப்போர்ட் 2025 படி குளோபல் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர்ல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவது? அதாவது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2025 அறிக்கையின்படி உலகளாவிய ராணுவ செலவினத்தில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5th. 2025 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் இந்தியா $92.1 பில்லியன் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்றப்போ 8.9% அதிகம்ன்றது குறிப்பிடத்தக்கது. அக்ராஸ் த வேர்ல்ட் குளோபலி இந்தியாவுடைய மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3.2%. இந்தியாவுக்கு முன்னாடி 4 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த டாப் 4 கண்ட்ரிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா US, சைனா, ரஷ்யா அண்ட் ஜெர்மனி. நெக்ஸ்ட், சயின்ஸ் பேனல் ஃபார் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் வாஸ் லான்ச்ட் இன் விச் கண்ட்ரி? அதாவது உலகளாவிய எரிசக்தி மாற்றத்திற்கான அறிவியல் குழு எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொலம்பியா. அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸ்க்கான மாற்றத்தை துரிதப்படுத்துறதுக்கான குளோபல் சயின்ஸ் பேஸ்ட் அட்வைசரி பேனல் தான் இந்த சயின்ஸ் பேனல் ஃபார் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன். COP30 உச்சி மாநாட்டில் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டுச்சு. அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபாஸ்டான சயின்ஸ் பேஸ்ட் அண்ட் பாலிசி ரிலவென்ட் கைடன்ஸை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்மால் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது சிறு நீர் மின் சக்தி மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. அதாவது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழே தான் இது அட்மினிஸ்டர் பண்ணப்படுது. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய ஸ்மால் ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல் ஹார்னஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு.
இதுல ஸ்மால் ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மெகாவாட்ல இருந்து 25 மெகாவாட் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தான் ஸ்மால் ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல்னு குறிப்பிடுறாங்க. இந்த ஸ்மால் ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ஹேண்டில் பண்றாங்க. இதுல 25 மெகாவாட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ஹேண்டில் பண்றாங்க. 2026-27 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 2030-31 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் தான் இப்போதைக்கு இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இந்தியாவுடைய டோட்டல் ஸ்மால் ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 21,133 மெகாவாட். இந்த 21,133 மெகாவாட்ல இப்போதைக்கு 24.5% தான் யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், which countries hosted the first conference on transitioning away from fossil fuels? அதாவது புதைப்படிவ எரிபொருளிலிருந்து விலகுவதற்கான முதல் மாநாட்டை எந்த நாடுகள் நடத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொலம்பியா, நெதர்லாந்து. 2025ல நடந்த COP30 உச்சி மாநாட்டில் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டுச்சு. அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸை ஃபேஸ் அவுட் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரிவன் ஆக்ஷனை ப்ரொமோட் பண்றதுக்கான பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. குளோபலி ஃபாசில் ஃபியூயல்ஸை ஃபேஸ் அவுட் பண்றதுக்காகவும் கிளீன் எனர்ஜி டிரான்சிஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் இன்ஸ்டிடியூஷன் லான்ச் மிஷன் சக்ஷம்? அதாவது சக்ஷம் திட்டத்தை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்ராஸ் த கண்ட்ரி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கிங் செக்டர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சரையும் கவர்னன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரெசிலன்ஸையும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சியும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விமன் அண்ட் மென் இன் இந்தியா 2025 செலக்டட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டேட்டா அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? அதாவது இந்தியாவில் பெண்கள் மற்றும் ஆண்கள் 2025 தேர்ந்தெடுக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் தரவுகள் என்ற அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எக்கானமி, டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான 50 கீ ஃபேக்டர்ஸை உள்ளடக்கிய ஒரு ஜெண்டர் பேஸ்ட் ரிப்போர்ட் தான் இந்த விமன் அண்ட் மென் இன் இந்தியா 2025 செலக்டட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டேட்டா ரிப்போர்ட். நெக்ஸ்ட், சச்செட் ஹாஸ் பீன் டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது சச்செட் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிடாட், அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் தான் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சேர்ந்து தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஃபார் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஃபார் ஹசார்ட் ஏர்லி வார்னிங் அண்ட் எமர்ஜென்சி டிரான்சிஷன். அக்ராஸ் த கண்ட்ரி மொபைல் பேஸ்ட் டிசாஸ்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. த்ரூ அவுட் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல ஆப்ரேட் ஆகக்கூடிய டிசாஸ்டர் கம்யூனிகேஷன் ஆப் தான் இந்த சச்செட். கேப், அதாவது காமன் அலர்ட்டிங் புரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஆப் ஃபங்க்ஷன் ஆகுது. டிசாஸ்டர் டைம்ஸ்ல மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல ஜியோ டார்கெட் SMS சென்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 10th நேஷனல் சமிட் ஆன் இன்னோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டி ஹெல்த், அதாவது புத்தாக்கம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்குதல் குறித்த 10வது தேசிய உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சண்டிகர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் இன்னோவேட்டிவ் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் பப்ளிக் ஹெல்த் பிராக்டிசஸை ஷோகேஸ் பண்றதுக்காகவும் அக்ராஸ் த கண்ட்ரி சக்சஸ்ஃபுல் ஹெல்த் கேர் மாடல்ஸை ரிப்ளிகேட் பண்றதுக்காகவும் கிராஸ் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சமிட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் 2.0 வாஸ் ரிலீஸ்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு 2.0 எந்த அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். அக்ராஸ் த கண்ட்ரி கிராஸ் ரூட் கவர்னன்ஸை எவால்வேட் பண்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். 150 இண்டிகேட்டர்ஸையும் 230 டேட்டா பாயிண்ட்ஸையும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி லான்ச் பண்ணப்பட்ட இண்டெக்ஸ் தான் இந்த பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் அக்ராஸ் த கண்ட்ரி அபவுட் 3635 கிராம் பஞ்சாயத்து வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸா கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி லான்ச் யூரோப்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இன்டெகிரேட்டட் லித்தியம் ப்ராஜெக்ட்? அதாவது ஐரோப்பாவின் முதல் முழுமையான ஒருங்கிணைந்த லித்தியம் திட்டத்தை எந்த நாடு தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பின்லாந்து. இந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கெலிபர். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே லித்தியமை மைன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்றது எல்லாமே கவர் ஆகுது. ஒட்டுமொத்த யூரோப்போடைய 10% டிமாண்டை மீட் அவுட் பண்றதுக்காக ஆனுவலி 15,000 tons ஆஃப் பேட்டரி கிரேடட் லித்தியம் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.